கண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக. அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இத்தனை நாட்களாக 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் முழு முயற்சியோட தயார்படுத்தியிருக்கிறீங்க. இருந்த போதிலும் நிறைய மாணவர்கள் இந்த எக்ஸாம் நினச்சி எங்களுக்கு பயமாக இருக்குது சார், பதட்டமாக இருக்குது, இந்த எக்ஸாம் எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண போகிறோன்னே தெரியல, படித்ததெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறீங்க. கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள், இந்த எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற அந்த யுக்திகளை எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ பதிவில் முழுக்க நம்மளுடைய மாணவர்கள் இந்த எக்ஸாம் எப்படி அணுகணும், கடைசி நேரத்தில் என்ன விஷயத்தை செய்யணும், என்ன விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் அனைவருக்கும் இத்தனை நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறீங்க, நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க சரிங்களா. உங்களை நீங்களே நிறைய முறை பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்கீங்க, நிறைய பயிற்சிகளை எடுத்துருக்கிறீங்க சரிங்களா. இந்த தேர்வுக்காக தான் இத்தனை கஷ்டமும் பட்டிருக்கிறீங்க சரிங்களா. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம். இவ்வளவு விஷயமுமே இந்த தேர்வுக்காக தான் உங்களை அவ்வளவு ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக இந்த தேர்வில் நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி மனமாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சரிங்களா. நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக மாறப்போகிற காலம் அப்படின்றது ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு சரிங்களா. நீங்கள் போலீஸ் ஆக போகிறீங்க, அவ்வளோதான் சரிங்களா. சந்தோஷமாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணணும். ரொம்ப பதட்டப்படுறதுக்கோ பயப்படுறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன விஷயம்லாம் படிச்சிருக்கிறீங்களோ, என்ன கொஸ்டின்லலாம் நீங்கள் டெஸ்ட்டில் பார்த்தீங்களோ அதுதான் நீங்கள் எக்ஸாமினேஷனில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க சரிங்களா. நீங்கள் படித்த விஷயங்கள் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க சரிங்களா. நம்மளுடைய டெஸ்ட் கொஸ்டினில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டோமோ அதுதான் நீங்கள் எக்ஸாமில் பார்ப்பீங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பயப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போ இருக்கக்கூடிய இந்த 2 நாட்களை எப்படி சார் நாங்கள் பயன்படுத்துறது, நான் நிறைய படிக்கலையே, எனக்கு எல்லாம் மறந்த மாதிரி இருக்கே, அதை படிக்கட்டுமா இதை படிக்கட்டுமா, என்ன படிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தயவு செஞ்சு இருக்காதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு மனமாற நீங்கள் நம்பணும், நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், நம்ம படித்த கேள்விகள் தான் அங்கே வரப்போகுது, ஒன்றும் கஷ்டமான கொஸ்டின் கேட்க போகிறது இல்லை, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மனசை நீங்கள் சாந்தப்படுத்தணும். இதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். அடுத்ததா இந்த 2 நாட்களும் நான் எப்படி சார் படிக்கிறது, படிக்காமலே விட்டுட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் விடக்கூடாது. அப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னா, இவ்வளோ நாட்களாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க, அதில் எது இதெல்லாம் உங்களுக்கு மறக்குதோ, எது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குதோ, எதெல்லாம் நீங்கள் முக்கியமாக நினச்சுமே நீங்கள் தப்பு பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டினில் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 3 ரிவிஷன்னாச்சும் கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணியிருப்பீங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம், 10 நாட்களுக்கு முன்பே நீங்கள் நம்மளோட கொஸ்டின் பேப்பரை மட்டும் நல்லா பாருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ எத்தனை முறை தான் கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலுமே ஒரு சில கேள்விகள் நமக்கு நிச்சயமாக மறக்கும், அதை மட்டும் நீங்கள் நல்லா மார்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ இந்த 2 நாட்களும் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த விஷயத்தெல்லாம் ஒரு டைம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. ஒரு டைம் நீங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிக்கவே கூடாது சரிங்களா. புத்தகத்தை எடுத்து புதுசாக எந்த விஷயத்தையும் படிக்காதீங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த கொஸ்டின் தெரியுமா அந்த கொஸ்டின் தெரியுமான்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணாதீங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அப்போ செய்ய வேண்டிய விஷயம் என்ன சார், இந்த 2 நாட்களும் எப்படி நாங்கள் எங்களை தயார்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸு, நல்லா படித்த கொஸ்டின்ஸு, இதை மட்டுமே திரும்ப நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது சைக்காலஜியில் ஏதாவது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை நீங்கள் எழுதி பாருங்கள், அதை படிங்க. ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் நல்லா பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சுருக்கிறோம். காவல் சிங்கம் கொஸ்டின் இருக்குது, ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்குது, மாடல் எக்ஸாம் 30 இருக்குது, ப்ளஸ் 15 இருக்குது. இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் திரும்ப பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 223 கொஸ்டின் போட்டிருக்கிறோம் சரி, அந்த கொஸ்டினை பாருங்கள் சரிங்களா. அது இல்லாமல் ஒரு 6 கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அதை பாருங்கள். இதை மட்டும் இந்த 2 நாட்களும் திரும்ப நீங்கள் பாருங்கள் சரிங்களா. பார்த்துட்டு எக்ஸாம் நாளைக்கு, அப்போ இன்றைக்கி என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மதியத்தோடு நீங்கள் படிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. மதியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஹால் டிக்கெட் இருக்கா, நம்மளோட ஐடி ப்ரூஃப் இருக்கா, நம்ம எக்ஸாம் எந்த சென்டரில் எழுத போகிறோம் சரிங்களா, அதுக்கு எப்படி போகணும், அந்த விஷயத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, என்ன ட்ரெஸ் போட்டு போக போகிறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிங்க. புது ட்ரெஸ் யாரும் போடாதீங்க. அதே மாதிரி புது பேனா எடுத்துகிட்டு போய் எழுதாதீங்க எக்ஸாமினேஷன். எல்லாருமே கண்டிப்பாக பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. 2 பென் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. 2 பெண்ணையுமே நீங்கள் பழக்கப்படுத்தி வச்சுருங்க சரிங்களா.
அப்போ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இன்றைக்கி என்ன பண்ணணும்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. சரிங்களா? அதேமாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடாதீங்க. நார்மலாக ஏதாவது சாம்பார் சாதம் இருக்குது, வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ இட்லி தோசை இதெல்லாம் செஞ்சாங்கன்னா நார்மலாக எப்பயும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. சரிங்களா? நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டு சீக்கிரமாக தூங்கிடுங்க. தூக்கம் வரல சார், எனக்கு என்ன பண்ணாலும் தூக்கம் வரல அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய வீடியோஸ் நிறைய நம்ம போட்டுருக்குறோம், ரிவிஷன் வீடியோஸ் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை வச்சுட்டு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் தூங்கிடுவீங்க. சரிங்களா? அந்த வீடியோவில் நீங்கள் பாதி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அருமையான ஒரு தூக்கம் வந்துடும். சரிங்களா? அந்த தூக்கத்தோட நீங்கள் அப்படியே நிதானமாக அந்த இரவை கடந்துட்டீங்க அப்படின்னா காலை நேரத்தில் நீங்கள் ஏஞ்சதுக்கப்புறம் மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சதை ஏதாவது ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா அதை ஒன்ஸ் பாருங்கள். ரொம்ப அதிகமாக எல்லா புக்கையும் படிக்கணும், ஐயோ எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பதட்டப்படாதீங்க. அப்படி பதட்டப்பட்டீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் படித்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், அல்லது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கும். அங்கே போய் நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது உங்களுக்கு பதட்டமாகி நீங்கள் மறந்துடுவீங்க. லாஸ்ட்டில் காலையில் என்ன படிச்சிங்களோ அதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் கடைசி நேரத்தில் ரொம்ப அதிகமாக மாங்கலாம் படிக்காதீங்க. அப்போ உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கு எவ்வளோ நேரத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு முன்னதாகவே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். அப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க அப்படின்னா வண்டியில் பெட்ரோல்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கா, கரெக்டாக பார்த்துக்குங்க நிதானமாக. சரிங்களா? பஸ்ஸில் போகிறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. ஏன்னா பஸ்ஸை நீங்கள் தவற விட்டாலோ வண்டி பாதியில் நின்றுட்டாலோ உங்களுக்கு அது பதட்டத்தை ஏற்படுத்தும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு பதட்டம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது தேவையில்லாமல் எக்ஸாமில் நல்லா நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடாமல் தடுத்துரும். இதெல்லாம் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. அடுத்ததாக வீட்டிலேருந்து கிளம்பும்போது பூஜை ரூமில் போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க. இந்த 2 நாளுமே நீங்கள் காலையிலே குளிச்சுட்டு உங்கள் மனசை சாந்திப்படுத்துறதுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக நீங்கள் உட்காந்துருக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அமைதியாக உட்காருங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ நாளாக நம்ம படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. சரிங்களா? முகலாயர்களாக எல்லா கொஸ்டின் நமக்கு தெரியுது, டெல்லி சுல்தானியம் தெரியுது, முதல் தரையன் போர் தெரியுது, பானிபட் போர் தெரியுது. சரிங்களா? அப்போ சூர்தாசர் யாருன்னு தெரியுது, காளிதாசர் யாருன்னு தெரியுது, அவங்க ஏற்றிய நூல்கள் தெரியுது. சரிங்களா? அப்போ 2ஆம் சந்திரகுப்தர் யாருன்னு தெரியுது. சரிங்களா? புலிகேசி யாருன்னு தெரியும், உங்களுக்கு ஹர்ஷர் யாருன்னு தெரியுது. சரிங்களா? பாகியான் யாருன்னு தெரியுது. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களால் நல்லா பண்ண முடியும். அப்போ அமிலங்கள்லாம் என்னென்னு தெரியும், காரங்கள்லாம் என்னென்னு தெரியும், தனிம ஒரு சாட்டை என்னென்னு தெரியும். சரிங்களா? அப்போ உயிரியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்து, வைட்டமின் ஏ எதுக்கு பயன்படுது, வைட்டமின் சி எதுக்கு பயன்படுது, எல்லாமே தெரியுது. எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கீங்க. சொல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியுது. அப்போ ஜிடிபினா என்னன்னு தெரியும். அப்போ முதல் நிலைத்துறை, 2ஆம் நிலைத்துறை, 3ஆம் நிலைத்துறைன்னா என்னன்னு தெரியுது. இப்போ புவியியல்ல இந்தியாவில் மிக உயரமான சிகரம் என்ன, உலகத்தில் மிக உயரமான சிகரம் என்ன, மிக உயரமான பீடபூமி என்ன, நம்ம தமிழ்நாட்டில் உயரமான சிகரம் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நெசவு தொழிலோட தலைநகரம் என்ன தெரியுது உங்களுக்கு. ஆசியாவுடைய டெட்ராய்டு என்ன தெரியுது. அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சூப்பராக அடிச்சிடலாம் எக்ஸாம். சரிங்களா? அப்போ கொஸ்டின் பேப்பரை நீங்கள் போய் பார்க்கும்போது எல்லாமே தெரிஞ்ச கேள்வியாக இருக்கும். அச்சோ 70 அடிச்சிருவோமோ அப்படின்ற ஒரு இது வந்துடும், ஒரு சந்தோஷம் வந்துடும் உங்களுக்கு. அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல, பயப்படுற மாதிரி ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. அதை நீங்கள் சரியாக எழுதுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு எக்ஸாம் சென்டருக்கு போகணும். பதட்டப்பட்டு பயந்து தெரிஞ்ச கேள்வியில் தப்பு பண்ணி விட்டுறக்கூடாது. சரிங்களா? இதுதான் வாழ்க்கை, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. அப்போ கடைசி நேரத்தில் இதான் வாழ்க்கை நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்கனாக்கா நிறைய தப்பு பண்ணிவிடுவீங்க, விட்டுருவீங்க. ஆனால் நிதானமாக இருங்க, பார்த்துக்கலாம், சூப்பராக நம்ம மார்க் எடுத்துடலாம். அதை நீங்கள் முழுசாக நம்புங்க. சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட நான் எக்ஸாம் நல்லா பண்ணிட்டு வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிவிட்டு ஆசீர்வாதத்தோடு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போங்க. அங்கே போனதுக்கப்புறம் யார்ட்டையும் பேசாதீங்க. தெரிஞ்சவன் வருவான், மாப்பிள்ளை படிச்சிட்டியா அப்படின்னு கேட்பான். சரியா? என்ன படிச்சிருக்கிற, மணல் எங்கே இருந்த, ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நீங்கள் காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக தான் நீங்கள் இருக்கணும். எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க, அங்கே ஏதாவது கேட்டால் கூட நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். அமைதியாக நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய நம்பர் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க, எந்த ரூமில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு பார்க்குறீங்க, கரெக்டாக போய்ட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. சரிங்களா? அப்போ நிறைய அதிகாரிங்க வருவாங்க, காவல்துறை சீருடையில் மிடுக்காக வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளும் அவ்வளோதான் போகிறோம், வந்துட்டோம், எக்ஸாம் எழுத வந்துட்டோம், அடுத்து பிசிக்கல் பண்ண போகிறோம், அடுத்தது ட்ரைனிங்கு, அடுத்தது அப்பாயின்மெண்ட், அவ்வளோதான். அப்படியே திங்கிங் சரன்னு போயிட்டே இருக்கணும். பயப்படக்கூடாது. சரிங்களா? எஸ்பி வராங்க, டிஎஸ்பி வராங்க, பயப்படக்கூடாது. சரிங்களா? காரில் வராங்க, சைரன் வச்ச கார்லாம் வருவாங்க, அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க. நிறைய போலீஸ் அதிகாரிங்க வருவாங்க, மைக்கில் ஏதாவது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது, நம்ம ஆளுங்க தான் போயிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஜம்முன்னு நீங்கமானு போயிட்டு எக்ஸாம் சென்டரில் உட்காடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் அப்போ தான் என்ன பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு யூரின் வரும், இல்லை பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், சொல்லணும், சார் நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன், இல்லை போயிட்டு வரேன். நீங்கள் கேட்கணும். 1க்கு 2 டைம் வந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு வரலாம். சரிங்களா? பதட்டப்படாமல் ரிலாக்ஸாக இருங்க. அதே மாதிரி புளிப்பு மிட்டாய் அவசியம். ஆபத்து காலங்களில் உதவுவது புளிப்பு மிட்டாய். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு 4 புளிப்பு மிட்டாய் வாங்கி போட்டு போயிடுங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரும். இப்போ நீங்கள் ஜிஎஸ் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை சைக்காலஜி பார்ப்பீங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா உங்களோட மைண்டு
ஏன்னா சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, சரியாக படிச்சிருக்க மாட்டீங்க, மனசளவில் உடம்பளவில் கொஞ்சம் வலிமை இல்லாமல் இருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் புளிப்பு மிட்டாய் போட்டிங்கன்னா அப்படியே சும்மா ரிஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. சும்மா டப்புன்னு அப்படியே வந்து சரன்னு பார்த்து அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். புரியுது உங்களுக்கு? எலிஜிபிலிட்டி பேப்பரில் நமக்கு டைம் இருக்குது. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம நிறைய டைமை வந்து அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதனால் டைம் வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. இப்போ எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் நீ கையை வைக்க தேவையில்லை, எதுவுமே எழுத தேவையில்லை, எல்லாமே உங்களுக்கு வந்துடும், சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 1வது கொஸ்டின் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா, சரிங்களா, இதான் 1வது கொஸ்டின். நீ கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருவேன், உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்போ 1வது கொஸ்டினுக்கு நேராக ஆன்சர் வந்து சி தான் அப்படின்னா அழகாக ஷேர் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? அழகாக ஷேர் பண்ணுறீங்க. அடுத்தது 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டின் தானே ஆன்சர் தெரியல, அடுத்து என்ன பண்ணணும்? 3வது கொஸ்டினுக்கு போயிடணும். 3வது கொஸ்டின் பார்க்குறீங்களா, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுவும் அதுவான்னு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டினுக்கு டி ஆன்சரு. அப்போ என்ன பண்ணணும்? என்ன கொஸ்டின் தெரியலையோ அதை கரெக்டாக விட்டுட்டோமா, 4வது கொஸ்டினில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ரீசெக் பண்ணணும். அப்போ டபுள் வெரிஃபிகேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமில். இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீ படித்த விஷயத்தெல்லாம் சரியாக இன்புட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் நீ 70க்கு 70 அடிக்க முடியும், புரியுதுங்களா? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, சூப்பராக அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட மனநிலை என்னவா இருக்குன்னா, ஒரு 62 எடுத்தால் போதும், ஒரு 65 எடுத்தால் போதும், கட் ஆஃப் வந்து 58 வைப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு 62 ப்ளஸ் போட்டால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ 70க்கு 70 எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? உங்களுக்கு 70க்கு 70 எப்படி எடுக்கிறதுன்னு நீ முடிவு பண்ணாதான் அட்லீஸ்ட் ஒரு 68 67 வந்து நிற்ப. அப்படி வந்தால் தான் நீ வந்து நினச்ச ஒரு துறைக்கு போக முடியும், கட் ஆஃப் நினச்சி பயப்படாத ஒரு வாழ்க்கைக்கு உன்னால் போக முடியும், சரிங்களா? ஓவரால் என்ன வேணாலும் வந்துட்டு போகுது, கட் ஆஃப் என்ன வேணாலும் வரட்டும், அடுத்த ப்ராசஸ் நான் இதான் செய்ய போகிறேன்னு சொல்லி கட் ஆஃப் நினச்சி பயப்படாத ஒரு வாழ்க்கைக்கு நீ போகணும் அப்படின்னா இந்த 70க்கு 70 நீ டார்கெட் பண்ணணும். அப்போ இந்த 70க்கு 70 எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா ஈஸி தான். அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீ படித்த கேள்வியெல்லாம் சரியான இன்புட்டு கொடுக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி எப்படி சார் இன்புட் கொடுக்குறது? எனக்கு தான் அந்த 2வது கேள்வி 3வது கேள்வியும் தெரியலையே அப்படின்னீங்கன்னா அதை விட்டுருங்க. விட்டுட்டு மற்ற கேள்வியெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டே வரப்போகிறீங்க. கண்டிப்பாக அந்த 70க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 62 கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சரை வந்து போட்டுற முடியும். மீதி இருக்கிற 8 கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு இதுவா அதுவான்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் கூட தெரியாமல் இருக்கலாம். இந்த 70 கொஸ்டினுக்கு 62 நீங்கள் கரெக்டாக போட்டுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் கூட தப்பு இருக்கும். ஆனால் அப்போ நம்ம 62 போட்டோம், இந்த 8 கொஸ்டின் என்ன போட்டால் என்ன இருக்குது, குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு மாரே தாயேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து போட்டு வந்துடக்கூடாது, புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கவனிச்சிங்க. இந்த 8 கொஸ்டினையுமே பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு போயிடுச்சு, அப்போ 60 தான் வருது அப்படின்னாலும் இதில் வந்து ஒரு 6 கொஸ்டின் உங்களுக்கு ரைட் ஆகிடுச்சுன்னா 66 கொஸ்டின், சரிங்களா? 66 கொஸ்டின், 70க்கு 66 கொஸ்டின் நீங்கள் அழகாக போட்டு வந்துடலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தெரியாத கொஸ்டின் அதை முடிவு பண்ணிட்டோம் சார், அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா தெரியாத கொஸ்டின் தான். தெரியாத கொஸ்டினாக இருந்தாலும் அதை ஏனோ தானோன்னு சொல்லி நீங்கள் எழுதக்கூடாது. இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும், புரியுதுங்களா உங்களுக்கு? தெரியாத கொஸ்டின் தான், அதையுமே ஏனோ தானோன்னு எழுதாமல் நம்ம தான் 62 கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டோமே, மீதி இருக்கிற 8 கொஸ்டின் தானே பார்த்துக்கலாம், ஏதாவது ஒன்று போடுவோம் அப்படின்னு போடக்கூடாது. நல்லா டைம் எடுத்துக்கங்க. நல்லா டைம் எடுத்து ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணணும். அப்போ பார்க்கணும் கொஸ்டினை நம்ம பார்க்கணும். கொஸ்டினை பார்க்கும்போது ஆப்ஷனில் ABCD அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறீங்க. ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு தொடர்பு இல்லாதது 2 இருக்கும், அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. நெக்லெக்ட் பண்ணிட்டு 2ல் ஏதோ ஒன்று தான் ஆப்ஷன், இதில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. கண்டிப்பாக அந்த 2ல் தான் ஏதோ ஒன்று ஆன்சர் அப்படின்னும் போது நிதானமாக எது உங்களுக்கு கிளிக் ஆகுதோ அதை போட்டுவாங்க. கண்டிப்பாக அது ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும், புரியுதுங்களா? உங்களுக்கு மனசு என்ன சொல்லுதோ அதை கரெக்டாக போட்டுவாங்க. கண்டிப்பாக அது ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். முழு திருப்தியோட நீங்கள் வந்துடலாம். அப்போ அந்த 8 கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின் போட்டிங்கன்னா அதில் ஒரு 60 கொஸ்டின், 66 கொஸ்டின் சூப்பராக நீங்கள் கட்டாவை பற்றி ஃபீல் பண்ணாத ஒரு வாழ்க்கைக்கு போயிடலாம், புரியுதுங்களா? ஓவரால் எப்போ வேணாலும் வரட்டும், எப்படி வந்தாலும் நீ கண்டிப்பாக ஒரு வேலை இருக்குது, உனக்கு இந்த போஸ்டிங்கில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நீ முடிவு பண்ணிடலாம், புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸாமினேஷன் இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், கொஸ்டின் பேப்பர் உங்கள் கைக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் கைக்கு கொடுத்ததுக்கப்புறம் பின்னாடி வந்து கியூப் வேல்யூ, ஸ்கொயர் வேல்யூலாம் கரெக்டாக எழுதிக்கணும். ABCDலாம் கரெக்டாக எழுதி நம்பர் போட்டு வச்சுக்கணும், புரியுதுங்களா? அடுத்து கொஸ்டின் பேப்பர் பிரிக்க சொல்லுவாங்க. பிரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா 1வது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா 4 ஆப்ஷன் பார்க்குறீங்க. 4 ஆப்ஷனை பார்த்துட்டு கரெக்டாக நம்ம அதில் தான் மார்க் பண்ணுறோமான்னு பாருங்கள், சரிங்களா? அடுத்தது 2வது கொஸ்டின் தெரியலையா விட்டுருங்க, 3வது கொஸ்டின் தெரியலையா விட்டுருங்க, அடுத்து 4வது கொஸ்டின், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும். அப்போ 2 கொஸ்டின் நம்ம விட்டுருக்குறோம், அப்போ அது கரெக்டாக ஷேர் பண்ணணும். 2 கொஸ்டினை விட்டுட்டு கரெக்டாக ஷேர் பண்ணணும். அதுமாதிரி கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு நீயாவே முடிவு பண்ணிக்கூடாது, சரியா? கொஸ்டின் பேப்பரை பாதி படிச்சுட்டு இதான் கொஸ்டினில் கேட்டுருக்காங்கன்னு சொல்லி டக்குன்னு போய் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று டிக் பண்ணிட்டு வந்தோன்னா அவன் வந்து தவறானது எதுன்னு கேட்டிருப்பான்.
நீ படிச்ச உடனே சரியானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு போய் ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று எடுத்த உடனே பார்த்தா ஆன்சர் கரெக்டாக இருக்கும், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு நினச்சிப்பேன். ஆனால் கொஸ்டினில் தவறான இணைன்னு கேட்டிருப்பாங்க, டக்குன்னு ஏ தான் பார்த்த உடனே 2 இணையும் சரியாக இருக்கும், டக்குன்னு ஆன்சர் இதான்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு வந்துட்டே இருக்கக்கூடாது. புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத நிதானமாக கொஸ்டினை முழுசாக படித்து பார்த்து புரிஞ்சு உள்வாங்கி அங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீ ஆன்சர் பண்ணு. உன் இஷ்டத்துக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை ஆன்சர் பண்ணிட்டு வராத. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கொஸ்டின் பேப்பருக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்பொழுது உங்களுக்கு 70 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா எலிஜிபிலிட்டி பேப்பருமே ஒன்றா தான் நடக்கும். சரிங்களா? ஒரே எக்ஸாமினேஷன் தான், மெயின் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் எலிஜிபிலிட்டி பேப்பர். ஓஎம்ஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க, அடுத்தது எலிஜிபிலிட்டி பேப்பருக்கு ஓஎம்ஆர் கொடுப்பாங்க. சரிங்களா? 2 ஓஎம்ஆர் ஒரே டைமில் தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நல்லா அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நல்லா அதை வந்து புரிஞ்சுக்கணும், மனசில் நிறுத்திக்கங்க. அப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் உனக்கு நல்லா நீ படிச்சிருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சிருந்தாலும் சரி, இதில் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டுனா முடிஞ்சிடும். புரியுதுண்ணா உங்களுக்கு? அப்போ எக்ஸாம் வந்து சூப்பராக எழுதியாச்சு, அவ்வளோதான் நம்ம போலீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தைரியமாக வந்து முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ இந்த நேரத்தில் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோடனே யார்ட்டையும் பேசாதீங்க. இந்த கொஸ்டின் என்ன ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர், இது கரெக்டாக போட்டியா, இது சரியாக போட்டியா, எதுவுமே தேவையில்லை. அமைதியாக கொஸ்டின் அப்புறம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. சூப்பராக நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அவ்வளோதான். ஃபிசிக்கல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட வேண்டியது தான். புரியுதுனா? அடுத்து ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிட வேண்டியது தான். அப்போ மறுநாள் நீங்கள் பொறுமையாக வந்து ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்கள் டவுட் நினைக்கிறீங்களோ அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக 100% நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்க. அப்போ தெரிஞ்ச கொஸ்டினில் தப்பு பண்ணி நீ வந்து இந்த போட்டியிலேருந்து வெளியில் போனால் தான் உண்டு. தெரியாத ஒரு கொஸ்டின் புதுசாக வேற்று கிரகத்துலேருந்துலாம் உனக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்காது. இதில் நீ தெளிவாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சுபன் ஷா சுக்லாவை பற்றி தெரியுதா, அதான் கொஸ்டின். அப்போ பாரா ஒலிம்பிக்கு பாரிஸ் ஒலிம்பிக் பற்றி தெரியுதா, அதான் உங்களுக்கு கொஸ்டின். புரியுதா? அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸை பற்றி தெரியுதா, அதான் உங்களுக்கு கொஸ்டின். சந்திரராயன் 4 திட்டம்னா என்ன, சந்திரராயன் 5 பற்றி, சமுத்திரராயன்னா என்ன, இந்த மாதிரிலாம் தெரியுதா, அதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. செம்மொழி நாள் என்ன, ஜூன் 3 கலைஞருடைய தினம். சரிங்களா? அடுத்தது இலக்கிய மறுமலர்ச்சி தினம் இல்லையா, இதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருக்க போகுது. அதனால் பயப்படாதீங்க, கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் என்னென்னலாம் கேட்டுருக்கிறோமோ அதான் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க. தைரியமாக போங்க, தைரியமாக இருங்க. இந்த 2 நாட்களும் நம்ம சொன்ன மாதிரி ரிவிஷன் பண்ணுங்கள், ஓஎம்ஆரை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிச்சயமாக இவ்வளோ நாள் நீங்கள் பட்டுருக்கிற கஷ்டத்துக்கு நீங்கள் பலனை வந்து அறுவடை செய்ய போகிறது அந்த தேர்வு நாளில் தான். அந்த தேர்வை நீங்கள் எழுத போகும்பொழுது எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு இந்த இயற்கையையும் சூழ்நிலையையும் காலத்தையும் சரிங்களா எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக அமைச்சு வெற்றியை வந்து பரிசாக கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறாரு. அந்த இறைவனே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க காத்துட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை, தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம். இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, கஷ்டப்படாமல் வந்து நீ சும்மா போய் எக்ஸாம் எழுதுறதுக்காக நீ இவ்வளோ தூரம் பயப்படல. இவ்வளோ நாள் நீ படிச்சிருக்கிற, எங்கே நம்ம படித்ததெல்லாம் வராமல் போயிடுமோ, நம்ம சரியாக அந்த எக்ஸாமை பண்ண மாட்டோமோ அப்படின்னு சொல்லி தான் உனக்கு பயமும் பதட்டமும் இருக்குது. அதனால் நீ சரியாக பண்ணிவிடுவேன், அதை வந்து நீ நம்பினா அந்த பயமும் பதட்டமும் இருக்க போகிறதில்ல. பயமும் பதட்டமும் இல்லைனாலே நீ வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். இதை நீங்கள் நல்லா தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிங்க. அப்போ எப்படி சார் பயப்படாமல் இருக்கிறது அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரிசையாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். இது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சரிங்களா, அப்போ விஜயநகர பேரரசுடைய நாணயம் என்ன, வராகன். உங்களுக்கு தெரியும், அது ஒரு தங்க நாணயம் அப்படின்னு சொல்லி. அப்போ சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவிடு வம்சம் சொல்லி 4 வம்சங்களால் ஆளப்பட்டது. அதில் சிறந்தவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அவருடைய அவை வந்து அஷ்டதி கஜங்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது தானே? அவ்வளோதான் கொஸ்டினில் இருக்கும், ஒன்றும் பெருசாலாம் கொஸ்டினில் கேட்க போகிறது கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஐரோப்பியர்களுடைய வருகைன்னு சொல்லும்போது முதல்ல யார் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, கடல் வழியை கண்டுபிடிச்சது யார், அப்போ கடைசியாக வந்தவங்க யார்? சரிங்களா? அப்போ அவங்களுக்குள்ளார போர் நடக்குது. அப்போ முதல் கர்நாடக போர்னா என்ன, 2ஆம் கர்நாடக போர்னா என்ன, அடுத்து அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. நிர்வாகம் பண்ணும்போது டல்ஹௌசி என்ன பண்ணார், வெள்ளேஸ்லி பிறப்பு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு, அப்போ நிலவரி திட்டங்கள்லாம் என்னென்ன, நிலையான நிலவரி திட்டம்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்கிறது எல்லாமே தெரியுது. அப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நீங்கள் பயப்படவே தேவையில்ல. சரிங்களா? அதுமாதிரி ஜாகிரஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா வளங்கள். சரிங்களா? அலுமினியம் எங்கே கிடைக்குது, தங்கம் எங்கே நம்ம இந்தியாவில் கிடைக்குது, இரும்பு எங்கே அதிகமாக கிடைக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இரும்பு தாது கிடைக்குதா, பாக்சைட் எங்கே கிடைக்குது, இதான் உனக்கு கொஸ்டின். பழுப்பு நிலக்கரி இந்தியாவில் எங்கே அதிகமாக கிடைக்குது, நம்ம தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி எங்கே கிடைக்குது, இதான் உனக்கு கொஸ்டின். எல்லாமே உனக்கு தெரியுது, அப்போ நீ நல்லா படிச்சிருக்கிற, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள் தெரியுது, தனிம ஒரு சாட்டோடனே தெரியுது. அப்போ நல்லா படிச்சிருக்கும் போது நீங்கள் பயப்படவே தேவையில்லை, நம்ம சொல்கிற தலைப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? சுபன் ஷா சுக்லாவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதை நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் படித்த கொஸ்டின், பார்த்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வரப்போகுது. சரிங்களா? அப்போ இத்தனை நாட்களாக உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்துருக்கிறோம். கடைசி நேரத்தில் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலையும் வழங்குறதுக்காக தான் அந்த பதிவையும் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். எப்படி வந்து மழையானது சரிங்களா, கலர் நிலம், விளைநிலம், பாறை, காடு அப்படின்னு சொல்லி பேதமில்லாமல் தன்னுடைய மேகங்களானது மழையாக இந்த பூமிக்கு வந்து பொழிகிறதோ,
தன்னுடைய கருணையை வந்து இந்த பூமியின் மீது செலுத்துகிறதோ அதுபோல் நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கலை, நீங்கள் தூங்குறீங்க, நம்ம கொஸ்டின் பேப்பர் வந்து சரியாக நீங்கள் யூஸ் பண்ணல, எதையுமே நாங்கள் பார்க்காம உங்களுக்காக இரவு பகல் பார்க்காம எத்தனையோ பேர், நமது காவல்துறையில் இருக்கிறவங்களும் சரி, எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான தன்னலமும் இல்லாமல் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக இரவு பகல் பார்க்காம எங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்குறோம். இதற்கான பராபலன் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தான் அறுவடை செய்து கொடுக்க வேண்டும். சரிங்களா? நாங்கள் வந்து ஒரு கலர் நிலத்துக்கு பாசன நீரை போல இல்லாமல் ஒரு பயிருக்கு பாசன நீராக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? எவ்வளவோ உழைப்பை கொடுத்துருக்குறோம். இதுக்கான பராபலன் எல்லாமே நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, ஸ்டேட் லெவலில் மார்க் எடுத்துருக்கிறீங்க, நல்ல ஒரு மார்க் எடுத்து உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைகிறீங்க, இந்த சமுதாயத்தில் நல்ல காவலர்களாக இருக்கிறீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால் எங்களுடைய கனவுகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட உங்கள் அனைவருக்கும் இந்த தேர்வை நல்ல முறையில் எழுதணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நீங்கள் சூப்பராக எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாம் நம்மளுக்கான எக்ஸாமு, நம்ம ஜெயிக்கிறதுக்கான எக்ஸாமு. நம்ம இந்த எக்ஸாமில் ஜெயிக்காமல் வேறு யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது. நமக்காக தான் இந்த எக்ஸாம். சரிங்களா? இதை நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் இருக்குன்னு சொல்லி முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக படிங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். சரிங்களா? எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் சார், நான் வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல தான் எங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்குது. சரிங்களா? நம்மளுடைய பயிற்சி மையத்தில் எக்ஸாம் முடிஞ்ச மறுநாளே நம்ம வந்து பிசிக்கல் வந்து தொடங்குறோம். சரிங்களா? ஒரு 40 மாணவர்கள் மட்டும் விடுதி வசதி இருக்குது. மற்றவங்களாம் எஸ்ஐ தான். சரிங்களா? ஒரு 80 மாணவர்கள் வந்து எஸ்ஐ வந்து தங்க வைக்கலான்னு இருக்கிறோம். அப்போ நல்ல மார்க் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு வரலாம். சரிங்களா? நம்மளுடைய அகாடமி நம்பர் வந்து கொடுக்குறோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் வரலாம். வந்து 3 வேளையும் நீங்கள் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு சிறப்பாக இந்த தேர்வில் மேலும் அடுத்த கட்டத்திலையும் வெற்றி அடைகிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். சரிங்களா? அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த தேர்வு வந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் ரொம்ப சூப்பராக நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ.